ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பானு விலாக் சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இது மாதிரி ஒரு மாவுடின் வச்சு ஒரு சின்ன கிராஃப்ட் தாங்க பண்ண போகிறோம். ஸோ இந்த மாவுடின் நல்ல அழுத்தமாகவும் இருக்கும், ரொம்ப நாள் வீணாக போகாமல் இருக்கும். ஸோ நல்ல டப்பாவாக இருந்துச்சு, இதை வச்சு ஒரு கிராஃப்ட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா தான். என்னோடய ஐடியா பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போ வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சிடலாம். அந்த மாவுடின் நான் எடுத்து வச்சுருக்கேன், அது மூடியோட. இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க, கத்திரிக்கோல், கம்மு. இதை ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த பேப்பரை ரவுண்டாக சுற்றிக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் சுற்றி எடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா பேப்பரையுமே நம்ம சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக கம்மு தடவிட்டு இதை நம்ம ஒட்டிட்டோம்னா கரெக்டாக அழகாக ஸ்டிஃபாக ஒட்டிக்கும். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா பேப்பரையும் கம்மு தடவி ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நான் இது மாதிரியே எல்லா பேப்பரையும் கம்மு தடவி ஒட்டி எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ நிறைய பேப்பர் நமக்கு தேவைப்படும், இது மாதிரி நீங்கள் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது மாதிரி ஒரு கார்ட்போர்ட் அட்டை ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. அந்த கார்ட்போர்ட் அட்டையை ரெண்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா இது மாதிரி அழகாக பிரிக்க வந்துடும். ஸோ இதில் இந்த மூடியோடைய அளவை நம்ம வச்சுட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இது மாதிரி இந்த அளவை நீங்கள் வச்சுட்டு இது மாதிரி அந்த அளவுக்கு கரெக்டாக, மூடியோட அளவுக்கு கரெக்டாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் அது மாதிரியே நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம கம்மு வச்சு அந்த மூடியை கவர் பண்ணி ஒட்ட போகிறோம். ஸோ இதே மாதிரி கம்மு தடவிட்டு அந்த மூடியை ரவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்மு தடவி ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரியே ஒட்டி வச்சுருக்கேன். இது கொஞ்சம் காயட்டும், நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த பேப்பரை இது மாதிரி அளவு வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதே மாதிரியே நீங்கள் எல்லா பேப்பரையும் அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லா பேப்பரையும் கட் பண்ணி எடுத்ததுக்கு பிறகு நம்ம இப்போ அந்த பேப்பரில் கம்மு ஒட்டி ஒன்றா ஒட்டி வர போகிறோம். ஸோ இந்த பாட்டிலை சுற்றி நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. இது மாதிரியே எல்லாத்தையும் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி எல்லா பேப்பரையும் நீங்களும் ஒட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக எல்லா பேப்பரையும் நம்ம ஒட்டி எடுத்தாச்சு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம ஃபுல்லாக இதில் ஒட்டி எடுத்தாச்சு. அதே மாதிரி இந்த மூடிலையும் நம்ம கார்ட்போர்டு வச்சு நல்லா ஒட்டி எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த டப்பாவில் ஒரு ஹோல்ஸ் ஒன்று விட போகிறோம். ஸோ இந்த டப்பா நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு மணி பிளான்ட் என்கிட்ட இருக்குது. ஸோ அதை இதில் வைக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நாம் இந்த டப்பாவில் மண் வச்சு தான் ரெடி பண்ண போகிறோம். ஸோ மண் வச்சு நம்ம அந்த மணி பிளான்ட் வச்சு தண்ணி ஊற்றும்போது நம்மளுக்கு தண்ணி கீழே நம்மளுக்கு வடியணும். ஸோ அப்படி வடிஞ்சால் தான் நம்மளுக்கு செடி அழுகாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நான் அந்த மூடியை நான் தூக்கி போடாமல் அந்த மூடியை அப்படியே வச்சுட்டு அது கீழே ஹோல்ஸ் போட்டிருக்கேன். மூடி நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். அந்த மூடியில் நமக்கு தண்ணி வடியும் போது நம்ம என்ன செய்யலாம்னா, அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த தண்ணியை வடிச்சிட்டு திரும்பவும் வச்சுக்கலாம். ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாமேன்னு தான் நான் இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி ரெண்டையும் நான் தூக்கி போடாமல் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம கலரிங் பண்ண போகிறோம். இதில் நான் பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பிளாக் கலர் ஃபுல்லாக நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு பிளாக் கலர் பெயிண்ட் பிடிச்சிருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த கலர் பெயிண்டிங் வேணுமோ அந்த கலர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லா பக்கமும் நம்ம பெயிண்டிங் பண்ணி முடித்தாச்சு. அவ்வளோதான். ஸோ இது கொஞ்சம் நேரம் காயட்டும். இதை கொஞ்சம் நம்ம தனியாக காய விட்டுடலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கீழே அந்த மூடிக்கு நம்ம கார்ட்போர்ட் அட்டை வச்சு ஒட்டி வச்சுருந்தோம்ல, அதுக்கு ஒரு கலரிங் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் அந்த மாதிரி பிங்க் கலர் நான் பண்ணிக்கிறேன். இப்போ பெயிண்ட் பண்ணி முடித்தாச்சு. இது ரெண்டும் நல்லா காயட்டும். இப்போது அந்த டப்பாவும் மூடியும் நல்லா காஞ்சிருக்கும். பெயிண்டிங் பண்ணி நம்ம 1 ஹவர் கழித்து இதை பார்க்குறோம். ஸோ பெயிண்ட் நல்லாவே காஞ்சிருச்சு. இந்த டப்பாவை இப்படியே விட்டால் கூட நல்லா தான் இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் டிசைனிங் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு பிங்க் கலர் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம அதை இப்படி நாலாக மடிச்சுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி நீங்கள் மடித்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி மடித்து எடுத்ததுக்கு பிறகு நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பேப்பரில் அந்த மடிப்பு பகுதி இருக்குல்ல, அந்த பகுதியில் நம்ம அந்த பகுதியை ஒட்டி நம்ம ஹார்ட் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இது மாதிரி வரைஞ்சிக்கிட்டு நீங்கள் அந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஹார்ட்டு ஷேப் கிடைச்ச மாதிரி ஒரு பேப்பர் கிடைக்கும். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு தேவைப்படும். இது மாதிரி நீங்கள் அந்த கட் பண்ணி வச்சுருந்த பேப்பரில் எல்லாத்துலேயும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது மாதிரி நான் எல்லா பேப்பரையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று சின்னதும் ஒன்று பெருசுமா கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இதில் இப்போ கம்மு தடவிட்டு நம்ம இப்போ அந்த பாட்டிலில் ஒட்ட போகிறோம்.
ஸோ இது மாதிரியே நீங்கள் அங்கங்கே எல்லா ஹார்ட் ஷேப்பில் உள்ள பேப்பரையும் நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிசைனாக இருக்கும், கொஞ்சம் அட்ராக்டிவாகவும் இருக்கும். நம்ம அந்த பாட்டிலில் உள்ள மூடிக்கு நம்ம பிங்க் கலர் தான் பெயிண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால தான் நான் இந்த பேப்பரையும் பிங்க் கலர்லேயும் எடுத்திருக்கேன். ஸோ ரெண்டும் மேட்சிங்காக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் எடுத்து இது மாதிரி ஒட்டி வச்சுக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பெயிண்டிங் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதில் மண் சேர்த்துக்க போகிறோம். ஸோ இப்போ பாட்டில் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற பாட்டிலை இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லான பொருளாக நம்ம மாற்றிருக்கோம். ஸோ இப்போ இதில் ஃபுல்லாக மண் சேர்த்துட்டு நம்ம இப்போ மணி பிளான்ட்டையும் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றினாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ மூடி தனியாக இருக்கிறதுனால அதில் நம்ம கழட்டி சுத்தம் பண்ணிவிட்டு திரும்பவும் வச்சுக்கலாம். ஃபைனலாக இதோட எல்லா வேலைகளும் முடிஞ்சிருச்சு. இதோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னுடைய கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அஸ்ஸலாமு அலைக்கும்.